இவருக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது தான் சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில். ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னா ஈரானோட பவர் சென்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க ஃபுல்லா ஆக்கிரமிச்சிருப்பாங்க. அவங்க எடுக்கிறது தான் பிரதான முடிவுன்ற மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட இந்த கவுன்சில் தான் சுப்ரீம் லீடருக்கு அட்வைசர்ஸாகவும் செயல்படுவாங்க. சுப்ரீம் லீடர் இருந்து ஒரு மூளை, அவர் கீழே இத்தனை மூளைகள் ஒர்க் பண்ணும். அவருக்கான தேவையான அட்வைசஸை அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, மூணாவது இடத்துல இருக்கிறது ஜுடிஷியரி. நம்ம நாட்டில் இருக்க மாதிரி தான் கிட்டத்தட்ட. இதில் பார்த்தீங்கன்னா ஈரானோட சுப்ரீம் கோர்ட்டு, லோவர் கோர்ட்ஸ் இது எல்லாமே உள்ளே வந்துடுவாங்க. ஆக்சுவலாக சுப்ரீம் லீடர் இருக்கார்ல, அவர் அப்பாயின்ட் பண்ணுறது தான் இந்த ஜுடிஷியரியோட ஃபைனல் வெர்ஷனாக மாறி நிற்கும். ரைட்டு. நாலாவது லேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிசின்னு சொல்லுவோம், அதாவது கார்டியன் கவுன்சில். கிட்டத்தட்ட ஈரானை ப்ரொடெக்ட் பண்றாங்கல்ல, அந்த ரட்சகர்களை ப்ரொடெக்ட் பண்றவங்க தான் இந்த கார்டியன் கவுன்சில் சொல்லுவாங்க. இந்த கார்டியன் கவுன்சில பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா 12 பேர் இருப்பாங்க. அதில் 6 பேர் கிளரிக்ஸ், இன்னொரு 6 பேர் பார்த்தீங்கன்னா ஜூரிஸ். இதில் இந்த கிளரிக்ஸ் இருக்காங்கள, இந்த மார்க்கம் சார்ந்து இருக்கவங்க, இந்த 6 பேர் அப்பாயின்ட் பண்றது டைரக்டா சுப்ரீம் லீடர் அப்பாயின்ட் பண்ணிடுவாருங்க. இன்னொரு பக்கம் இந்த ஜூரி சொன்ன பார்த்தீங்களா, இவங்களை இந்த ஜுடிஷியரி இருக்குல்ல, இது சஜஸ்ட் பண்றதன் பேர்ல அவங்களை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஒட்டுமொத்தமா 12 பேர் ஆயிடுச்சா. அதாவது ஈரானை மக்கள் மட்டும் ஆளக்கூடாது, மார்க்கம் சார்ந்தும் ஆளணுன்றது தான் இப்படி ஈக்குவலா பிரிச்சிருக்காங்க 6+6ன்னு சொல்லிட்டு.